தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் இந்த ரயில்வே பள்ளி வேன் ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டு 20 மீட்டர் தொலைவிற்கு அந்த பள்ளி வேன் இழுத்து செல்லப்பட்டு கடலூரே துயரத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் 3 மாணவர்கள் பலியாக இருக்கிறார்கள். சாருமதி உயிரிழந்திருக்கிறார், நிவாஸ் உயிரிழந்திருக்கிறார், சாருமதியுடைய தம்பி செழியன் உயிரிழந்திருக்கிறார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள், அதாவது 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார். ஒரு மாணவி ஒரு மாணவரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக இந்த ரயில் விபத்துகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ரயில் விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ரயில்வே துறை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், தமிழக அரசு ரயில்வே துறையிடம் பேசி என்னென்ன நடவடிக்கைகளை கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக ரயில் பயணிகள் சங்கத்துடைய மிக முக்கியமான நிர்வாகி எர்னஸ்ட் பால் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், ரயில் பயணிகள் சார்பில் இருந்து இந்த நேரத்தில் ரயில்வே துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? ரயில்வே துறையின் ஒரு அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த 4 உயிர்கள் போயிருக்கிறது. ஒன்று, 7:45 மணிக்கு கேட் கீப்பர் தூங்கிட்டாருன்னு சொல்றாங்களே, வெக்கமா இல்லை? இவ்வளவு நுண்ணறிவு வந்த காலத்துல, இவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியில் இருக்கிற காரணத்துல ஒரு ரயில்வே கேட் கீப்பர் தூங்கிட்டாராம், அப்புறம் ஓடி போய் எரிச்சு மூடுறப்ப ரயில் வந்துருச்சான். இதெல்லாம் என்ன கதை? 4 உயிர் போவதுதான் கதையாது. மத்திய ரயில்வே நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால், அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி தெரிந்தவர்களை கேட் கீப்பராக நியமிக்காததே மிகப்பெரிய காரணம் என்று எங்களை போன்றவர்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் எவ்வளவு சொல்லியும் மொழி தெரியாதவர்களே, தாய்மொழி தமிழ் மொழி தெரியாதவர்களே கேட் கீப்பர்களாக நியமிக்க கூடாது. மொழி தெரிந்தவர்களைத்தான் நியமிக்க வேண்டும். ஒன்று, காலையில 7:30 மணி 7:45 மணிக்கு கேட் கீப்பர் தூங்குறாருன்னு சொன்னா இது என்ன நியாயம் என்று தெரியல. கேட் கீப்பர் தூங்கிட்டது அநியாயமாக இருக்கிறது. அதுவும் அந்த வேன் வர்றப்ப மரங்கள் மறைத்துக் கொண்டதாகவும் ரயில் வருவது வேன் டிரைவருக்கு தெரியவில்லை என்ற ஒரு காரணம் சொல்கிறார்கள். மரங்கள் மறைக்கிறது என்று இன்றைக்குத்தான் தெரியுமா? நேற்று தெரிஞ்சிருக்க முடியாதா? முதல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாதா? முன்னெல்லாம் தெரிஞ்சிருக்காதா? ஆக துல்லியமாக நடவடிக்கை எடுக்க முடியாத ரயில்வே நிர்வாகத்தை, 4 உயிர்களை பலிக்கொண்ட கடலூரிலே அந்த குப்பத்திலே பலிக்கொண்ட ரயில்வே நிர்வாகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தை மாணவர்களை, இந்த 4 மாணவர்கள் இழந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வா? யார் ஆறுதல் சொல்வா? என்ன ஆறுதல் சொன்னால் அவர்கள் தாங்கும் என்று எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. பயணிகள், அதாவது ரயில் பயணிகள் தொடர்ச்சியாக ரயில்வே துறைக்கு பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கூட்டங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இது போன்ற ஒரு பள்ளி மாணவர்களுடைய இந்த ரயில் விபத்தும் பலியும் என்பதுதான் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தும், ரயில்வே துறைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றாங்க. அந்த நேரத்தில் இது போன்ற ரயில்வே கிராசிங் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் என்ன வலியுறுத்தி இருக்கு சார்? இது போன்ற ரயில் பயணிகளுடைய சங்கங்கள்லாம் ரயில்வே துறைக்கு என்னென்னு வலியுறுத்திருக்கீங்க? மேல் பாலங்களோ அல்லது கீழ்ப்பாலங்களோ கட்ட வேண்டும் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை வலியுறுத்திருக்கீங்களா? இல்லை மத்திய அரசை வலியுறுத்திருக்கீங்களா? ஏதாவது கடிதங்கள்லாம் கொடுத்துருக்கீங்களா? சமீபத்தில் இதை செஞ்சிருக்கீங்களா உங்க தரப்புல இருந்து? ரயில் குறிப்பிட்ட தூரம் வந்தா எலக்ட்ரானிக் மணி அடிக்கும், அந்த மணி இல்லைன்னு கூட சொன்னோம். உடனே நான் நடவடிக்கை எடுப்பேன்னு கூட சொல்றாரு. சொன்னதாக இருக்கிறது. அந்த மணி இருந்தால் இந்த வேன்காரையே போயிருப்பான். இந்த டிரைவர் தூங்கி ஒழியிட்ட சார். டிரைவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே ரயில் வந்தால் இப்படிப்பட்ட ஆட்களை வைத்து மூடுகிற கேட்டில் மணி அடிக்க வேண்டும், இயற்கையாக அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கூட கொடுத்திருக்கிறோம். பல்வேறு தீர்மானங்கள் கொடுத்திருக்கிறோம். மக்கள் நலனுக்காக, ரயில் பயணிப்போர் பாதுகாப்புக்காக, இப்படி பிஞ்சு குழந்தைகள் இறந்துபடக்கூடாது என்பது கொடுத்திருக்கிறோம். அலட்சியமாக அந்த பேப்பரை வாங்கியிருந்தா அந்த ஆபீசர் எந்த இடத்துல போட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். பேப்பர்ல இடது கையில வாங்கி இடது கையிலே ஓட்டாரு. எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். ரயில்வே நிர்வாகம் சரியில்லை என்று குறிப்பிட்ட இந்த 4 வருடங்களாக சொல்லியிருக்கின்றன. இந்த சமயத்திலே மேலும் 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 இப்படி சாவுதான் தமிழ்நாட்டை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விவகாரங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசினாலும் இது போன்ற ஆளில்லா ரயில்வே கிராசிங், அதே போல் ஒரு நபர்கள் இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங், 2 நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கிராசிங் குறித்தெல்லாம் இந்த 4-5 ஆண்டுகளில் பார்த்ததா ஒரு நினைவில்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு நீங்கள் என்ன சார் வலியுறுத்துறீங்க இந்த நேரத்தில்? தமிழக எம்பிக்களுக்கு கூட போன வாரத்தில் கூட பேசினேன்.
ரயில்வே ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு இருக்கிறது, ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு இருக்கிறது, ஆள் இருந்து மூடக்கூடிய ரயில்வே கேட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு மணி வைக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து ட்ரெயின் வர்றப்ப மணி அடிக்கும் சார். நீங்க பாத்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா சில இடங்கள்ல? அந்த மாதிரி மணி வைக்க வேண்டும்னு பேசியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்வது யார்? ரயில்வே அமைச்சர் தான் சொல்லலாம். ரயில்வே அமைச்சர் எங்க போய் தூங்குறாரு யாருக்கு தெரியும்? பதில் சொல்லல. எம்பிக்கள் உஷாராக இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஜாக்கிரதையாக பேசுகிறார்கள், உஷாராக இருக்கிறார்கள். ஆனால் பதில் பேசுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ரயில்வே நிர்வாகத்தில் போதிய ஆட்கள் இல்லை, போதிய ஆட்கள் இல்லை. இருப்பவர்களுக்கு உள்ளம் இல்லை. தமிழ்நாட்டு ரயில்வே கேட்டுகளையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உள்ளம் இல்லை. இதை நமது எம்பிக்கள் நிறைய பேசுறாங்க. இப்ப இன்னும் ஜாக்கிரதையா இருந்து இன்னும் நாடாளுமன்றத்துல அந்த ரயில்வே அமைச்சரை முற்றுகையிட்டு இப்படிப்பட்ட உயிர்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கணும், கேட்க வைக்கணும். அந்தந்த கட்சிக்காரங்க கேட்கணும், கேட்க வைக்கணும். அதாவது தொடர்ச்சியாக பல கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலையும் குறைந்த செலவில் ரயில் பயணத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வகையிலும், அதே போல் ஒரு ரயில் நிலையம் ஊருக்கு வந்துவிட்டால் அந்த ஊர் வளர்ச்சி அடைந்துவிடும் என்று இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இந்த ரயிலை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் பயணம் செய்து வரக்கூடிய சூழலில் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் தொடர்ச்சியாக நீங்கள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன? அது எத்தனை ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்குது? என்ன இன்னும் செய்து கொடுக்காமல் இருக்கிறார்கள்? தொடர்ச்சியாக கோரிக்கை நம்பர் 1, ஆள் இல்லாத கேட்ல உடனடியாக ஆள் போடணும். ஆள் இருக்கிற கேட்ல மொழி தேர்ந்த தாய்மொழி தமிழ் மொழி தேர்ந்தவர்களை கேட்ல நிர்வாகம் பண்ணணும். 3வது, இந்த கேட்ல நிர்வாகம் சரியா இருக்கிறதா என்று சூப்பர்வைஸ் பண்ணணும். 4வது, இந்த கேட்டை மூடுது, அந்த ரயில் வருது, ரயில் மணி வைக்கணும். ரயில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வருவதற்கு இந்த கேட்ல ரயில் மணி ஒலிக்க வேண்டும். 5வது, இந்த ரயில்வே நிர்வாகம் சமீபத்தில் இந்த பேசஞ்சர் ட்ரெயின், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதெல்லாம் போய் வருவதற்கு வேண்டிய துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கணும். நீங்க பிளாட்பாரத்துல பாத்தீங்கன்னா சார், சமயத்துல ஆளே இருக்காது சார். சில பிளாட்பாரங்கள்ல இப்ப கடலூர்ல இந்த குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆளே கிடையாது சார். அது பாட்டு ரயில் போகும், ரயில் வரும், அவ்வளவுதான். இதெல்லாம் யார் பாக்குறாங்க, சூப்பர்வைஸ் பண்றாங்க, யார் செக் பண்றாங்க? இல்ல. சம்பளம் மட்டும் வேகமாக, சம்பளம் மட்டும் உயர்த்தமாக, சம்பளம் மட்டும் ரொம்ப கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ரைட்டு, கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும். இந்த சாவுக்கு யார் காரணம்? தண்டிக்க வேண்டும் இல்ல, இந்த சாவுக்கு யார் காரணம் என்று அவங்களை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு ஜெயில போடணும் சார், ஜெயில போடணும் சார். மிக முக்கியமாக இந்த நேரத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இங்கே இருக்கக்கூடிய தென்னக ரயில்வேவுடைய பொது மேலாளர் RN சிங்கிடம் இந்த விபத்து தொடர்பாக கேட்டறிந்திருக்கிறார். 2 மணி நேரத்திற்கு பிறகாக மத்திய துறை ரயில்வே அமைச்சர் இந்த விபத்து தொடர்பாக கேட்டறிந்ததாகவும் தனக்கு வருத்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதே போல் உடனடியாக அந்த பகுதியில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், ரயில் மீண்டும் இயக்குவதற்கான துரிதகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியிருக்கிறார். தென்னகத்துடைய ரயில்வேவுடைய பொது மேலாளர் RN சிங்கிடம் நான் தொலைபேசி வாயிலாக இந்த தகவலை கேட்டறிந்தேன் கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கு ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் என்ன கோரிக்கை சார் வைக்க விரும்புறீங்க? ரயில் பயணிகள் சங்கத்து மூலமாக மனசுல வருத்தப்பட்டா பத்தாது. இந்த ரயில்வே ஆபீசர் போன்ல நீங்க கேட்ட பிறகு நான் ரொம்ப வருந்துகிறேன்னு சொல்றாரு. அவங்க வீட்டு பிள்ளை, அவங்க வீட்டு குழந்தைங்க, அவங்க வீட்டு பேர பிள்ளைங்க இப்படி செத்து போச்சுன்னா இவருக்கு மனசு இதுவா என்ன ஆகாதும்? தான் ஆட்சியில் இருக்கும் பொழுது, தான் அந்த சீட்ல இருக்கும் பொழுது என்ன வேண்டும் என்பதை சார், இந்த ரயில்வே கட்டி இன்னைக்கா சார், நேத்தா சார், பல ஆண்டுகளாக அப்படித்தான் இருக்கு சார். பல ஆண்டுகளாக தாய்மொழி தெரியாதவங்க நியமிக்கிறாங்க சார். எப்படித்தான் இந்த ரயில்வே நிர்வாகத்துல அவ்வளவு வடநாட்டுக்காரங்க உள்ள புந்துருவாங்க? எப்படி உள்ள புந்துருவாங்க? ரயில்வே நிர்வாகம் சரியில்லை மட்டுமல்ல, அதை காக்க வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும் உள்ளம் ரயில்வே மந்திரிக்கும் இல்ல, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கும் இல்ல. மனம் வருந்துகிறோம், நாங்க துரிதமாக நடவடிக்கை, செத்த படத்தை தூக்கிட்டு போடுற துரிதமாக நடவடிக்கையா? இல்லை இல்லை, வேண்டவே வேண்டாம். ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது இந்த மரங்களாக இந்த வேண்டத்தை உஷாரா இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லை. அதுவும் ரயில்வே ட்ராக்ல தான் இருக்கு. மரம் ரயில்வே ட்ராக் ஒட்டின மரம் தான் இருக்கு, மறைக்கிற மாதிரி.
இது எது நியாயம்? இது என்ன நியாயம்? எங்களுக்கு வயிறு எரியுது சார். ரயிலில் பயணிப்போர் நல சங்கத்தின் சார்பாக நாங்கள் மிகவும் வருத்தத்தையும் வயிறு எரிந்து சொல்லுகிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடக்காமல் இப்பவாவது மத்திய ரயில்வே சர்க்கார் நடவடிக்கை எடுக்குமா என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.